சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு பூண்டையும், சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு. ஸோ எந்த அளவுக்கு இது அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா கண்ணாடி பதம் வரையும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தக்காளி அதை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை சைஸ் லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஆட் பண்ணி. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மையாகிற வரையும் வதக்கிக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணீரையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற தேவையில்ல, கொஞ்சம் தான் ஊற்றணும். இப்போ 1 கிளாஸ் புளி தண்ணினா 1 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்த பிறகு குழம்பு ரெடி. சிம்பிளாக செய்யலாம் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.